ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசியை நம்ம கண்டிப்பாக ஊற வச்சு தான் சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ சில பேர் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அரிசியை ஊற வைக்கிறாங்களா என்னன்னு கூட தெரியல. ஸோ அப்படியே கழுவி அடுப்பில் வச்சுட்டு சாதத்தை செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம அரிசியை கழுவி சமைக்கிறதுனால, கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சமைக்கிறதுனால என்ன ஆகும்னா அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள்லாம் ஒருங்கிணைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நம்ம அரிசியை ஊற வச்சு அந்த அரிசி சாப்பிட்டோன்னா நம்ம இரைப்பை குழாயை அதிகரிக்க உதவுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அரிசியை ஏன் ஊற வைக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் இந்த அரிசியை ஊற வைக்கும்போது தான் அது ஒருங்கிணைக்கப்படுது. அதுவும் இல்லாமல் அரிசி ஊற வைக்கும்போது அதில் இருக்க வெப்பம் உள்ளிழுக்கப்பட்டு வெப்பத்தை அது உறிஞ்சி அது தானி இன்னும் மென்மையாகுது. ஸோ அதனால் சீக்கிரமாக சமைச்சும் முடிச்சிட முடியும். ஸோ நம்மளுக்கு கேஸும் அதனால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான், மிச்சம் தான் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த அரிசியை ஊற வைக்கிறதுனால அதில் இருக்க இரும்பு, துத்தநாகம், கால்சியம் இதெல்லாம் உறிஞ்சப்படாமல் அது அப்படியே அந்த சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்காம உதவுது. ஸோ அது போல் அதில் இருக்க பைட்டிக் அமிலத்தை நீக்கவும் இந்த அரிசியை ஊற வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் இந்த பாஸ்மதி ரைஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த புலாவ் பிரியாணிலாம் செய்கிறாங்க. ஸோ அந்த அரிசியை நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது. ஸோ எடுத்தோமா ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஊற வச்சுட்டு கழுவி சமைச்சு சாப்பிட்றணும். ஸோ எந்தெந்த அரிசியை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பழுப்பு, கருப்பு, சிவப்பு அப்படிங்கின்னு மற்றும் பளபளக்காத அரிசியெல்லாம் 6 to 12 மணி நேரம் வரைக்கும் அந்த காலத்துலலாம் ஊற வச்சு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பளபளப்பான பழுப்பு அரிசியை 4 to 6 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒட்டும் அரிசி அப்படிங்கிறது ஒரே இரவு வரைக்குமே ஊற வச்சு சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதை 10 to 15 நிமிஷம் மட்டும்தான் ஊற வச்சு சமைக்கணும், அப்போ தான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் சமைக்கும்போது கண்டிப்பாக ரைஸை ஊற வச்சு நல்லா அலசி கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பிடுங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கூட. ஸோ இப்போ நம்ம நிறையா மருந்தெல்லாம் தெளித்து ஸோ ரைஸ்லாம் எந்த பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்கு நிறையா மருந்தெல்லாம் தெளிக்கிறாங்களே. ஸோ அதனால் ஊற வைக்கிறனால அந்த மேலே அரிசி மேலே அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நம்மளுக்கு அதெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தமாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஊற வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.